குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மோஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் 27ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:33க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:42 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:33 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று இரவு 8:50 வரை சுகர்மம், பின்பு திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 1:08 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 1:42 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:33 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ராமபிரானை வழிபட தொழில் நிமித்தமான சிக்கல்கள் குறையும். விரதாதி விசேஷங்கள், கர்ப்போட்ட நிவர்த்தி. இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எதற்கெல்லாம் சிறப்புக்குரியதாக இருக்கும். சாலை அமைப்பதற்கு உகந்த நாள், உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள், மருந்து உண்ணுவதற்கு சிறந்த நாள், தீட்சை கொடுப்பதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:22 முதல் 2:06 வரை மேஷ லக்னம், 2:07 முதல் 4:08 வரை ரிஷப லக்னம், 4:09 முதல் மாலை 6:20 வரை மிதுன லக்னம், 6:21 முதல் இரவு 8:28 வரை கடக லக்னம், இரவு 8:29 முதல் 10:30 வரை சிம்ம லக்னம், 10:31 முதல் 12:30 வரை கன்னி லக்னம், காலை 12:31 முதல் 2:36 வரை துலாம் லக்னம், 2:37 முதல் காலை 4:47 வரை விருச்சக லக்னம், 4:48 முதல் 6:58 வரை தனுசு லக்னம், காலை 6:59 முதல் 8:53 வரை மகர லக்னம், காலை 8:54 முதல் 10:36 வரை கும்ப லக்னம், காலை 10:37 முதல் 12:17 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளைய ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான் ஆதித்ய தேவோபவ. ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை மனதார மனமுருகி ஆத்மார்த்தமாக 27 முறை சொன்னால் போதுமானது.
12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான தமிழ் மந்திரம். சீலமாய் வாழ சீரருள் புரியும், ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைப்பாய், சிவசூரியனை போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அச்வத் வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத். இந்த நாள் வீட்டில் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேட்பது நல்லது. நவமி திதி என்பதால் சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீ ராமபிரானுடைய அருள் வேண்டி வழிபடலாம். ஸ்ரீ ராமபிரான் சூரிய வம்சம். ஆகவே சூரிய வம்சத்தினுடைய தலைமகன் முதன் மகன் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த திதி ஸ்ரீ நவமி திதி. ஆகவே மரியாதை நிமித்தமாக அந்த நவமி திதிக்கு தான் நாம் ஸ்ரீ என்று முன்னர் சேர்த்து கொள்கிறோம். ஆக ஸ்ரீ நவமி திதி நாளில் விரதங்கள் அனுஷ்டித்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்வதும், வீட்டில் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று 3 முறை உச்சரித்தால் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தை உச்சரித்த பலன் சித்திக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது எல்லோருடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்குங்க. முக்கியஸ்தர்களோட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாள் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் டேட்டு குறித்து வச்சுருப்பீங்க. அது பல நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லவே முடியாது. இனம் புரியாத ஒரு சில விஷயங்கள் காரணமாக அந்த பிளான் உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே மாறி எல்லா மக்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் கிடைக்க போகுதுங்க. ஆக எல்லோரையுமே கெட் டுகெதர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையுமே மீட்டப் பண்ண போறீங்க. மேஷராசிக்காரர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, நீங்க வாழ்க்கையில எப்படி வளர்ந்துருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க, அவங்க எல்லாமே உங்களை விட்டு நீங்க போறாங்கங்க, விலகி போயிடுவாங்க. உங்களோட நல்லவங்க மட்டும்தான் டிராவல் பண்ண போறாங்க. சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய அற்புதமான நாள். விருந்து உபசரிப்பெல்லாம் இந்த நாள் ரொம்ப பலமாக இருக்குங்க. எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, யாராவது ஒருத்தர் உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. அதிலும் புதுசாக இப்போ மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விருந்துகள் கிடைக்கலாம். இல்லை அப்படின்னா பர்த்டே பார்ட்டி, ஒரு வெட்டிங் டே, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனல் காரணமாகவும் உங்களுக்கு ஒரு விருந்து உபசரிப்பு, கண்டிப்பாக ஒரு ஃபீஸ்ட் உங்களுக்கு காணப்படுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியான ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. மேஷராசி அன்பர்களே, ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிடும். தடைகள் தாமதங்கள் நீங்கும். வெளியூர்களுக்கு பயணப்படணும்னு நினச்சிருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கலாம். அந்த ட்ராவல் உங்களுக்கு, அந்த பயணங்கள் உங்களுக்கு கைகூடாமல் பாதையிலே நின்று போயிருக்கும். ஆனால் துணியெல்லாம் எடுத்து வச்சு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க இன்னைக்கு கிளம்பணும் அப்படின்னு. ஆனால் அதுவே உங்களுக்கு அப்படி பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் கூட மறைந்து போக போகுது. நீங்கள் வெளியூர்களுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு நினச்சிங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாள் கைகூடி வருங்க. தவறி போன சில பொருட்கள், ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏதாவது பேப்பரில் எழுதியிருப்பீங்க, இல்லைன்னா வெளியே கொண்டு போயிருப்பீங்க, பணமோ நகையோ இல்லை முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று காண போயிருந்ததுன்னா அது கிடைக்கிறதுக்கான சில அறிகுறிகள் இருக்கும் இல்லைங்களா. ஒரு சில தகவல் கிடைக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க, அங்கேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதிகார துஷ்பிரயோகம் மட்டும் செய்யக்கூடாது. நீங்கள் பெரிய அட்மினாக இருப்பீங்க, ஒரு நிர்வாகத்தில் பெரிய ஒரு வல்லுநராகவோ தலைவராகவோ இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப கனிவாக அன்பாக பேசுங்க. எப்பொழுதுமே
நான் தான் தலைவன், நான் என்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். மற்றவங்களோட பேசும்பொழுது இணக்கமாக இருக்கணும். அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியோ வேதனைப்படுற மாதிரியோ நீங்கள் நடக்காதீங்க. சில நேரம் உங்களுக்கு அதிகாரங்கள் தலைக்கு மேலே நிற்கும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்திடுங்க. 30 வருடம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் கெட்டவனும் இல்லை அப்படின்வாங்க. வாழ்க்கைங்கிறது காலச்சக்கரம். மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க. ஆக யாருக்கும் நிலையான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. மாற்றம் மட்டும்தாங்க மாறாதது, மற்றது எல்லாமே மாறும். ஆக உங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க கூட ப்ரமோஷன் வாங்கிக்கிட்டு மேலே வரலாம். எந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. உங்களுடைய ராசிக்கு விரய சனி நடந்துட்டு இருக்குது, ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி டெய்லி பிளானட் பொசிஷன்லேயுமே கோச்சாரத்துலேயுமே சரி, உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால சில நேரம் வாக்குவாதங்கள் வரலாங்க. கடன், நோய், எதிரி சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எல்லாம் தனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணங்கள் வைக்காதீங்க. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க, கூட்டாளிகளோட வேலை பார்க்குறவங்க மற்றவங்களுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது. கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்குங்க. அபிவிருத்தி ஏற்படும், நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்க போகுது. உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்ச் நடக்குங்க. நீங்கள் எப்போல்லாம் மாற்றம் வரும்னு நினச்சிட்டு இருப்பீங்கள்ல, அந்த மாற்றம் எல்லாம் வரப்போகுது. அது உங்களுடைய நடவடிக்கையும் சேர்ந்து தான் இருக்கும். நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் அலப்பறைகளும் இருக்கக்கூடாது. அமைதி எவ்வளவு நடந்தாலும், நன்மைகள் நடந்தாலும், இறைவா உமக்கு நன்றி அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்கே கோவிலுக்கு போங்க. கடவுள்கிட்ட இதை வேணும் அதை வேணும் கேட்குறத விட இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை பாருங்கள். நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்பில் நல்ல டெவலப்மெண்ட் வரத்துக்கான சோர்ஸ் நிறைய இருக்குங்க. ஹையர் எஜுகேஷ்னல் அது விஷயமாவோ அல்லது ஃபாரின் போகிறதுக்கு அதற்குண்டான சில முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுவீங்க. அது உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ரொம்ப காமாக நடக்கணும். அதிகமாக பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் அது யாரையும் பாதிக்காதபடி பார்த்துக்கோங்க. தெளிவான சிந்தனைகள் உடைய நாளாக இருக்கும். ஹெல்த், வெல்த் ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க. சண்டே அப்படிங்கிறதுனால வெளியில் கொஞ்ச நேரம் போவீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஃப்ரீடமாக ஆக்டிவேட் பண்ணுவீங்க. யாரும் உங்களை கட்டுப்படுத்துறதே முடியாது. நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். இந்த நாள் நவமி திதி அப்படிங்கிறதுனால மேஷராசி என்பர்கள் ஸ்ரீ ராமபிரானே சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் தான். ஆக அவருடைய நாமத்தை ஜபம் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி எப்படி சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சிடும், அந்த மாதிரி ருண ரோக சத்ரு கடன் தீரும், நோய் தீரும், எதிரிகள் தொல்லைகள் அகலுங்க. இந்த நவமி நல்ல குறிப்பாக ஓம் ஸ்ரீ ராமாய நமக அப்படிங்கிற மூல மந்திரத்தை சொல்லலாம். அடுத்தது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா அப்படின்னு சொல்லுங்க. இது தாரக மந்திரம், சரிங்களா? ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமக போன்ற ராம மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் உகந்தது. கம்பராமாயண பாடல்களையும் படிக்கலாங்க. சக்தி வேண்டுவோர் துர்காதேவி மந்திரங்களையும் இந்த நாள் ஜபிக்கிறது அனுகூலத்தை கொடுக்குங்க. ஸ்ரீ ராமபிரானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோர் ராமஹ் பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ராமருடைய ஞானத்தை பெறுவதற்கு உதவக்கூடிய அற்புதமான மந்திரம். அதிருஷ்ட திசை தென்மேற்கு, அதிருஷ்ட எண் 8, அதிருஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லோருடைய காண்டாக்ட் கிடைக்கிறதுக்கான சோர்ஸ் கிடைக்குங்க. தெரியாதவங்க கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி பேசுவாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை நீங்கும், தாமதங்கள் நீங்கும், எல்லா விதமான அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேட்ட இடங்களில் கேட்டபடி ஒரு உதவி வரப்போகுதுங்க. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவீங்க. கற்பூர புத்தி மாதிரி செயல்பட போகிறீங்க. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஹெல்த் பிரச்சனைகள் இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருங்க. நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாங்க. பெரும்பாலும் இந்த பனிக்காலம், இந்த குளிர்காலத்தில் உங்களுக்கு சில நேரங்களில் நீர் சம்பந்தமான சங்கடங்கள் உருவாக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக நீங்குவதை நீங்களே உணரலாம். ஆரோக்கியத்திற்குண்டான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளணுங்க.
வெளியிடங்களுக்கு போய் சாப்பிட்றத முற்றிலுமாக தவிர்க்கணும். அதே மாதிரி சுவை அதிகரிக்கிறதுக்காக காரம், மசாலா, எண்ணெய் கலந்த உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷபராசி என்பர்கள் சொல்லப்போனால் அவர்கள் மிகவும் உணவு பிரியர்கள் என்று சொன்னால் ராசிகளிலேயே அவங்க ரிஷபராசி தான் முதல்ல வருவாங்க. எந்த உணவுனாலும் தேடி தேடி போய் சாப்பிடணுங்கிற அந்த ஒரு ஈர்ப்பு, உணவின் மீதான பற்று, ஆசைகள் எல்லாமே ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு இந்த டேஸ்ட் பட்ஸ் அதிகமாகவே இருக்கும். எந்த உணவையும் உடனடியாக ருசித்து மகிழணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். சுவையை நல்ல விதமாக கண்டுபிடிப்பீங்க. இது எந்த சுவை அப்படின்னு கண்ணு கட்டினா கூட அந்த சுவையை ரசித்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பானது ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பிலேயே உண்டு. மனசளவில் எண்ணத்தில் ஒரு தெளிவு இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த டேவை ஹாப்பியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஃபேமிலியோட சில டிஸ்கஷன் நடக்கலாங்க. எல்லார்கிட்டையுமே வெளிப்படையாக பேசுவீங்க. மற்றவங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்பீங்க. அதனால் இந்த சண்டே அப்படிங்கிறதுனால இந்த விடுமுறை லீவ் டேஸில் மக்களோட மக்களாக வெளியே போகணுன்ற எண்ணங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு வீட்டில் இருந்தே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. வெளியிடங்களில் போகும்பொழுது கையில் உணவு கொண்டு போயிடுங்க. தப்பி தவறி கூட வெளியிடங்களில் வாங்கி தண்ணீரோ சாப்பாடோ சாப்பிடாதீங்க. அப்படி முடியாத சூழ்நிலையில் சாப்பிட்டா கூட நல்ல சூழ்நிலைகளில் சுகாதாரமானதாக ஹெல்த்தியாக இருக்க அந்த இடங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்றது நல்லதுங்க. ஹைஜீனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஹைஜீனிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ரிஷபராசி என்பர்கள் இத்தனை முறை சொல்லும் பொழுதே வெளியிடங்களில் சாப்பிட்டா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கலாங்க. எதிராக இருக்கவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரலாங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நிரந்தரமான நண்பர்களும் கிடையாது, நிரந்தரமான எதிரிகளும் கிடையாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். காலம் மட்டும்தாங்க மாறாதது அப்படிங்கிறது மாற்றம் மட்டும்தான். ஆக சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மேலே இருக்கிறவங்க கீழே வரதும், கீழே இருக்கிறவங்க மேலே போகிறதும், ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் ஏதாவது ஒரு விஷயத்தில் எனிமி ஆகிறதும், எனிமி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது இயல்பு. இது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நியதி. ஆக உங்களுக்கு யாரெல்லாம் வேண்டாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவாய்ட் பண்ணுறீங்களோ, அவங்களாகவே முன்னுக்கு வந்து சில ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரொடெக்ஷன் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய கேதர் பண்ணுவீங்க. புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மற்றவங்களோட கலந்து பேசி சில கருத்துக்களை கேட்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பங்கு, 10 பேர்கிட்ட கேட்டால் 10 பங்கான ஆலோசனைகள் உங்களுக்கு வருங்க. அதை வச்சு எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம், உங்கள் பிஸ்னஸ் எப்படி க்ரோத் பண்ணுறது, அந்த மாதிரியான வழிமுறைகளை பற்றி நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். திங்கிங் பவர் நிறைய கிடைக்குங்க. ரிஷபராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, இப்போ எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறவங்க, போர்டு எக்ஸாம், பர்டிகுலராக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போர்டு எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி காலேஜில் செமஸ்டர் தொடர்பான எக்ஸாமை இப்போ கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குங்க. ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஒரு காம்படிட்டராக நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களுக்கும் இருப்பீங்க, இல்லைனா உங்களுக்கு யாராவது ஒரு போட்டியாளர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. போட்டியான உலகத்தில் போட்டி இல்லாமல் இருக்காது இல்லைங்களா? ஆக எல்லாரோட விட முன்னுக்கு வரணும்னு நினைப்பீங்க. அதுக்கு நிறைய எஃபர்ட் வேணும். விடாமுயற்சி இமாலய வெற்றின்னு சொல்லுவாங்க. ஆக எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃபைட் பண்ணி தான் முன்னேற மாதிரி இருக்குங்க. ஆனால் பொதுவாக பார்க்கும்பொழுது உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிஸ்னஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எல்லா வெற்றியும் எப்பொழுதுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு சில நேரம் மாறுபடலாம். நீங்கள் தொடர்ந்து வெற்றியாளராகவே இருக்க முடியாது. அதே மாதிரி தோல்வியும் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல, வெற்றியும் நிரந்தரம் அல்ல. இந்த 2 விஷயத்தை நீங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ மாறக்கூடிய மாற்றத்தை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்குவீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வாழறதுக்கான பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். மற்றவங்களுடைய விஷயங்களில் அதிகமாக எப்பொழுதுமே தலையிடாதீங்க. பேசுகிற விஷயங்களை குறைச்சிக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மனசில் ஒரு முறைக்கு பல தடவை நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவுட் பண்ணுங்க. எக்ஸாம் எப்படி கொஸ்டின் பேப்பர் எக்ஸாமில் உட்கார நேரம் வரைக்கும் கைக்கு வராது. அந்த டைம் ஆனதுக்கப்புறமா தான் எக்ஸாம் பேப்பர் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த எல்லாத்துக்கும் ஒரு நேரம் கொடுங்க. கவனமாக இருங்க. எந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் பலமுறை யோசிக்கிறது நல்லது. இந்த நாள் அதிர்ஷ்டகரமான திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிலம் ப்ளூ கலரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெஸ்ட்டு கலராக இருக்குங்க. நட்சத்திர பலனில் பார்க்கும்பொழுது கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருடைய சப்போர்ட் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்களோ அவங்களே தானாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பேருடைய ஆதரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லாயிருக்கும். அதாவது உடம்பும் நல்லாயிருக்கும்,
கைக்கு வர வேண்டிய பணமும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. எடுக்கிற வேலைகள் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாள் ஒரு ஹாப்பி டேனே சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் ரொம்ப எனர்ஜியாக ரொம்ப ஹாப்பியாக தொடங்க போறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் கூட ஒரே நிலைகளில் இருக்காது. அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் ஆசோலேஷன் மைண்ட்லேயே இருக்கும். மூட் ஸ்விங் நிறைய வரும். மனசில் உங்களுக்கு எண்ணங்களும் நல்லா இருக்குங்க. டோபமைன் அப்படிங்கிறது உங்களுக்கு மூளையில் வரக்கூடிய சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி. அந்த டோபமைன் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக நல்லா இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இந்த நாளை தொடங்க போகிறீங்க. எண்ணத்தில் பழைய நினைவுகள், அதாவது மலரும் நினைவுகள் மாதிரி சந்தோஷமான நல்லது நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. வெளியிடங்களுக்கு போகணும், ட்ராவல் பண்ணணும், கேளிக்கை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடணும், சிற்றின்பம் சம்பந்தமான செயல்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் நம்பராக வர்றதுக்கு உண்டான செயல்களில் முழு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் போட்டி பந்தயங்கள்னு வரும்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணுங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் வின்னராக இருந்திருக்கலாம், இல்லைனா ரன்னராக இருந்திருக்கலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சில நேரம் சாதகமற்ற, அதாவது ஃபேவராக இல்லை, ஆப்போசிட்டாக ஆக்டிவேட் ஆகும் பொழுது நீங்கள் அமைதியும் நிதானமாக இருந்து தான் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தணுங்க. வருமானம் தொடர்பான, பணம் தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சி வர மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். நேற்றுலாம் பார்க்கும் பொழுதோ முந்தானத்து பார்க்கும் பொழுதோ உங்களுக்கு ஒரு சின்ன செலவுக்கு கூட கையில் பணம் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. நெருக்கடி அதிகமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்க்காக பணம் செலவு பண்ணியிருப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டுறதுக்கு உண்டான தேவைகளுக்காக கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்திருக்கலாம். உறவுகள் கிட்ட, நண்பர்கள் கிட்ட இப்படி பணத்தை நீங்கள் ரெடி தயார் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சி வரதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் அனுசரித்து போவீங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒருத்தர் பார்த்துக்குவீங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட்காக ஒய்ஃபும், ஒய்ஃபுக்காக ஹஸ்பண்டோ ரொம்ப கேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்குங்க. முக்கியஸ்தர்களோட, செலிப்ரிட்டியோட உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கலாங்க. உங்களுடைய அறிவுக்கும் நல்ல திறமைக்கும் நல்ல ஞானத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக, ஒரு ப்ரைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது காட் கிஃப்ட் கூட எடுத்துக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு முக்கியமானவங்களோட பேசக்கூடிய நல்வாய்ப்பு. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறீங்க, அவங்களோட காண்டாக்ட் பண்ண முடியல. ஆனால் இந்த நாள் பாருங்கள், அவங்களே உங்களுக்கு லைனில் பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது. எடுக்கக்கூடிய வேலைகள், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறவங்க, அதே மாதிரி அக்ரிமெண்ட் ஏதாவது நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸில், கவர்மெண்ட் ஜாபில் டெண்டர் எடுக்கிறவங்கலாம் ரொம்ப நிதானமாக பொறுமையாக இருக்கணுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய பகவான் உங்களுக்கு ஃபேவராக, டெண்டர் உங்களுக்கு சைடில் ஒரு பாசிட்டிவாக வர வரைக்கும் ரொம்ப அமைதியாக தான் இருக்கணுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும். காரணம் என்னென்னா, 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால, அவர் சூரிய பகவானோடும் சுக்கிர பகவானோடு இருக்கிறதுனால நீங்கள் பணம் ரீதியாக சில கோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு ஃபேவராக வரலாம், இல்லைனா அகெயின்ஸ்டாக வரலாங்க. எதுவுமே உங்களால் டிசைட் பண்ணவே முடியாது. நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு ஃபேவராக கிடைக்கிறதுக்கும் சரி, வேலை கிடைக்கிறதுக்கு, அதற்குண்டான டெண்டர் கிடைக்கிறதுக்கு பழமையான சிவன் கோயில்களில் சூரிய பகவானை உங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த சிவபெருமானுக்கும் சரி, சூரிய பகவானுக்கும் போயிட்டு செவ்வரளி மாலை சாத்தி, சிகப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றி, நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக தெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்பில் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணுறவங்க நல்ல அவங்களுடைய முழுமையான நாலேஜை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். படிக்கிறது ஏன்னா தானோன்னு இருக்கக்கூடாதுங்க. முழுமையாக உங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தணும். விடாமுயற்சி தாங்க இமாலய வெற்றி. ஆக ஏதோ கொஞ்ச நேரம் படிச்சிட்டோம் அப்படின்னு புத்தகத்தை மூடி வைக்கக்கூடாது. நீங்கள் பல மணி நேரம் அதில் நீங்கள் ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும். நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே மனப்பாடம் செய்கிறத காட்டிலும் ஸ்டூடெண்ட்ஸுங்க படிக்கிறதுல புரிஞ்சுக்கிட்டு படித்தாங்க அப்படின்னா எக்ஸாமில் எந்த ஆங்கிளில், எந்த கோணத்தில் உங்களை கேள்வி கேட்டாலும்
அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். எக்ஸாமில் 100% மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கலை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதுங்க, நல்ல மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் சரி, ஒரு சிலருக்கு இந்த நாள் லீவாக இருக்கலாம், ஒரு சிலர் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் கூட ஓய்வு எடுக்கக்கூடிய சின்ன சின்ன நேரங்கள் கிடைக்கலாங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிருஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க, ஈடுபாடு உண்டாக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையுங்க. அதிகமாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம், ஆசைகள் வேண்டாம். இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழலான்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. பெரிய அளவு கணக்கு என்பது இந்த நாள் செல்லுபடி ஆகாது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானமாக இருக்கணுங்க. பெரியவங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், ஆலோசனைகளை கேட்கணும். நீங்களா தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. இறை வழிபாடு பண்ணுங்க. நவமி நாள் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ ராமபிரான வழிபடுறது ரொம்பவே உகந்ததுங்க உங்களுடைய ராசிக்கு. ஓம் ஸ்ரீ ராமாய நமக அப்படின்னு இந்த மூல மந்திரத்தையும் சொல்லலாம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா அப்படின்னு இந்த தாரக மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியும்னா, ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமகன்னு குறைஞ்சது ஒரு 108 தடவை சொன்னீங்கனாலே உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங் டேவாகும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணம் உங்களை வழி நடத்துங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுனராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது இந்த நாள் உங்களுடைய ரிலேஷனோடையும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடும் மனம் விட்டு பேசுவீங்க. உங்கள் எண்ணத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்துவீங்க. மன கஷ்டங்கள் குறையுங்க. பாரங்கள் நீங்கள் உங்களுக்கு யார் வெல்விஷரோ, நீங்கள் நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அதில் தேர்ந்தெடுத்து அதில் செலக்ட் பண்ணி ஒரு சிலர்கிட்ட மட்டும் பேசுங்க. நீங்கள் மனசில் இருக்கிறது எல்லாம் நல்லதாக இருக்குன்னு நினச்சி பேசுவீங்க. ஆனால் அதை மற்றவங்க இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பலவீனப்படுத்துங்க. ஆக மற்றவங்ககிட்ட பேசுகிற விஷயத்த கூட ரொம்ப நல்லா ஃபில்டர் பண்ணி இது தேவையா தேவையில்லாததா, மற்றவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்க அப்படின்னா யார்கிட்டையும் உங்களுடைய விஷயம் லீக் அவுட் ஆகாது. அது ரொம்ப சீக்ரெட்டாகவே மெயின்டைன் ஆகுங்க. பேசுகிறோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லாதீங்க. காரணம், பேசும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால மனக்கவலையில் எல்லாத்தையுமே கொட்டிடுவீங்க. வார்த்தைகள் கொட்டினால் அள்ள முடியாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக ஒரு சொல் போச்சினாலும் அவ்வளோதாங்க. வாக்குலேருந்து வெளியேற விஷயங்கள் சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் தான் ரியலைஸ் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவுட் பண்ணுறது நல்லதுங்க. நீண்ட நாளாக நீங்கள் எங்கேயாவது லாங் ட்ராவல் போகணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த ட்ராவல்லாம் இன்றைக்கி பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் கிடைக்கும். வெளியூர் போகிறதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பணம் கிடைக்குங்க. செலவுகள் கொஞ்சம் ஆகும். உங்களுடைய இந்த பயணங்கள் உங்களுக்கு மனசில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வெளியே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு மனசில் உற்சாகத்தை கொடுக்குங்க. வாகனத்தை ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ரிப்பேர் ஆகிருக்கும் வண்டி, அதே மாதிரி வீடு, அந்த வீட்டை திருப்பியுமே நீங்கள் ரெனோவேஷன் பண்ணுறது, இல்லைனா டெமாலிஷ் பண்ணிவிட்டு நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பழைய வண்டியை மாற்றி புதுசு பண்ணுறது, பழைய வண்டியை ரிப்பேர் பண்ணி அதை ஒரு நல்ல புது செட்டப்புக்கு கொண்டு வர்றது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுன்ற எண்ணங்கள் உங்கள் மனசில் நிறையவே இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு டிராவல் ஆகிறதுனால வீடு பற்றின எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. ஒரு சிலர் சொந்த வீட்டில் இருந்து வாடகை வீட்டில் கூட வந்திருப்பீங்க வேலை விஷயமா, இல்லைன்னா பிள்ளைகளோட எஜுகேஷனுக்காக, ஆஃபீஸ் போகிறதுக்காக, இல்லைன்னா வெளியூர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய சொந்த இடத்தை பற்றியோ, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கார் ஆகட்டும், 2 வீலர் ஆகட்டும், இது பற்றி தாங்க உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்த உங்களால் மறக்கவே முடியாது. நீங்கள் வெளியூர்களுக்கு வேலை விஷயமா போயிருந்தா கூட இருக்கக்கூடிய இடத்த பற்றின நினைவுகள், அது பற்றின ஞாபகம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சமூக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், உங்களுடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை உயருங்க. சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருப்பீங்க, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்ஸ் அதிகம். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்க போகுது. கடகராசி அன்பர்களுக்கு தாய்மை குணங்க, உங்களுக்கு கருணை உள்ளம் கொண்டவங்க, தெய்வ குணம்னே சொல்லலாம். அதை தான் கல்யாண குணம்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அது கடகராசி அன்பர்களுக்கு இறைவன் கொடுத்த சொத்துங்க. மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னா அந்த கருணை தாங்க.
தான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, பிறர் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. கஷ்டப்படுறவங்களை பார்த்தாலே உங்கள் மனசுக்கு தாங்காதுங்க. உதவி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். புதிய பயணங்கள்னால மாற்றங்கள் வரலாங்க. தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கோவில் கும்பாபிஷேகம், மற்ற பூஜைகள், யாகங்கள், ஹோமங்களில் கலந்துக்குவீங்க. பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க. அதே மாதிரி உழவார பணி ஞாயிற்றுக்கிழமை தினம்ங்கிறதுனால பலருமே பழமையான சிவன் கோயிலுக்கு பராமரிப்பே இல்லாமல் விடுபட்ட கோவில்களை மீண்டும் புதுப்பிப்பாங்க. அதுக்காகத்தான் உழவார பணின்னு ஒரு கூட்டமே இருப்பாங்க. அந்த சிவ அடியார்களோட சேர்ந்து நீங்களும் போய் அந்த கோவிலை புதுமைப்படுத்துறதும் தூய்மைப்படுத்துகிற பணியில் இருப்பீங்க. உழவார பணி செய்கிறவங்களுக்கு 7 ஜென்மாந்திர பாவங்கள் தீரும் என்பது ஐதீகங்க. கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு என்ன வாங்கி கொடுங்க. உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவிலாக இருந்தால் கூடங்க, அந்த கோயிலில் கருவறை கர்ப்ப கிரகத்தில் விளக்கு எரியறதுக்கு நீங்கள் காரணமாக இருங்க. அந்த விளக்கு அங்கே எரிய எரிய தீப ஜோதி ஒளிவிட பிரகாசிக்க கோவில் எப்படி வெளிச்சம் அடையுதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் வெளிச்ச பாதைக்கு வருங்க. இருட்டுகள் எல்லாமே மறைஞ்சு போகுங்க. நீங்கள் ஏற்றி வச்சு வைக்கிற விளக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஏற்றி வைக்கிற ஜோதிங்க. ஆக அப்படியா நினச்சி நீங்கள் அதை செயல்படுங்க. மாணவர்களுக்கு பார்க்கும்பொழுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அடுத்தடுத்த எஜுகேஷனில் தொடரும்னு நினைப்பாங்க. இப்போ வரக்கூடிய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், போர்டு எக்ஸாம்லேயும் சரி, நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான முன்கூட்டியே சில விஷயங்களை தொடர்ந்து செய்வீங்க. டியூஷன் போகிறதாகட்டும், வீட்டில் அதிக நேரம் படிக்கிறது, நைட்டில் கண் முழிச்சு படிக்கிறது, இப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஆனால் படிப்பு என்றைக்குமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோழன நண்பனாக, உங்களுக்கு எல்லா விதமும் ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக அமையுங்க. நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குறைய போகுதுங்க. சிரமங்கள்லாம் விலகிடுங்க. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. சமூக சூழ்நிலைகள் ஆதரவாக இருக்கும். வேலை, வியாபாரம், வருமானம் பற்றின எண்ணங்களும் உங்களுக்கு கைகூடி வருங்க. சில நேரம் பணம் பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். வரக்கூடிய லாபத்தை சேர்த்து வைக்க முடியலையே, ஏதோ ஒரு விதங்களில் செலவாகுதுன்னு நினைப்பீங்க. இல்லைனா கடன் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கும். இல்லைனா ஹெல்த் இஷ்யூ சம்மந்தமாக பணத்தை கொடுப்பீங்க. இல்லை அப்படின்னா எதிரியாக இருக்கிறவங்கள பேசி சமாளிக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்குங்க. யார்கிட்டையும் வாக்காதும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப அமைதியாக மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்தையும் வெல்த்தையும் பார்த்துக்கோங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமாக இருப்பீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும், பெருமை கூடும், ரொம்ப ப்ரௌடாக பேசப்படுவீங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கும் எல்லோருடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தானாக வரும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப டேலண்டாக இருப்பீங்க. நல்ல பிஸ்னஸ் பண்ணுறதுல உங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கும். புதிய புதிய விஷயங்களை முயற்சி பண்ணுவீங்க. தைரியம் வலுக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் போகிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடக்கும். இந்த நாள் ஒண்டர்ஃபுல் நாளாக இருக்க போகுது. ஹாப்பி, ஆல் த பெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. கடகராசி அன்பர்களே, பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த நாள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கோ இல்லைன்னா ரிலேஷன் வீட்டுக்கோ, ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுப மங்கள யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள்னால நிறைய அனுகூலம்லாம் கிடைக்குங்க. உங்களுடைய ராசி நெருப்பு ராசி, அதிபதி இருக்கிறதும் நெருப்பு ராசி, தனுசு ராசி இல்லைங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த நாள் விரதங்கள் அனுஷ்டிச்சு நீங்க வழிபாடு முறைகளை செய்யும் பொழுது சிவசூரிய பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே கிடைக்குங்க. எதற்குமே நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம்னு சொல்லிட்டே இருங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரங்களை சொல்றது ரொம்ப நல்லதுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்யலாம், குலதெய்வ வழிபாடு செய்யலாம். நவமி திதி அப்படிங்கிறதுனால ஸ்ரீ ராமபிரானை வழிபடுங்க. மிக முக்கியமாக ஓம் ஸ்ரீ ராமாய நமக அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமகன்னு ஸ்ரீ சீதா தேவி ராம லக்ஷ்மண ஆஞ்சநேயரை வழிபட்டால் அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸ்ரீ ராமபிரானும் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் தான். ஆகவே ராமபிரானுடைய அப்பாவும் தசரதர், அவரும் இதே சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்துல நவமி திதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ராமர் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலையை சாற்றி வீட்லேயும் சரி, நீங்கள் ஸ்ரீ ராமபிரான் படம் இருந்தால் பட்டாபிஷேகம் படம் பலரும் வீட்லேயும் இருக்கும். இந்த நாள் வீட்டில் பானகம் தயார் பண்ணி சுக்கு, ஏலக்காய்,
வெல்லமிட்டு எலுமிச்சை சாறு பிழிந்து துளசி ஜலமிட்டு, துளசியை தமிழ் திருத்துழாய்ன்னு சொல்லுவாங்க, அந்த திருத்துழாய் போட்டு ஸ்ரீ ராமபிரானுக்கு வடைப்பருப்பு செய்து நைவேத்தியம் செய்து வழிபட இழந்த செல்வங்கள் அனைத்தும் மீண்டும் பெறுவதற்கான நல் வாய்ப்புகள் அமையுங்க. சிம்மராசி அன்பர்களை, இந்த நாள் சூரிய வழிபாடு மிக மிக நல்லது. வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேளுங்க. அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதிகாலை பொழுது எழுந்தாலே உங்களுடைய கர்ம வினைகள் குறையும்னு சொல்லப்படுறது சாஸ்திரங்கள்ல. ஆகவே யார் ஒருவர் சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து போகும் என்பது ஐதீகங்க. இந்த நாள் முக்கியமான உங்க செலிபிரிட்டிஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் என்று பேசுவீங்க. அது மாதிரி விருந்தினர்களுடைய வருகை, உங்களுக்கு ரிலேஷன்ஸ் வருவாங்க. வீட்டுக்கு வரதுனால நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவாக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட போகுது. வேலையில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துமையாக இருப்பாங்க. நீங்கள் விரும்பின விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய உதவிகளும் நடக்குங்க. ரொம்ப ஆனந்தமாக இந்த நாளை நீங்கள் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அக்ரிமெண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக நடக்குங்க. பாசிட்டிவ் நிறைய இருக்குது. நேர்மறை எண்ணங்கள் உருவாக்கும். தெய்வ அனுகிரகத்தை கொண்டு வருவீங்க. வீட்டில் மந்திரங்கள் சொல்லலாம். கூடுமான வரையில் மன அமைதியோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மெடிடேஷன், தியானம், யோகாசனம் செய்யறது, வீட்டில் மந்திரங்கள் சாண்டிங் நிறைய பண்ணுறது நல்லது. ஸ்ரீ ராம நாமத்தை இந்த நாள் சொல்லுங்க. ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரேன்னு இந்த மந்திரத்தை கூட நீங்கள் நிறைய சொல்லலாங்க. இதனால் உங்களுடைய தொழில் தலை தூக்கும், உற்பத்தி அதிகரிக்கும், வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். கணவன் மனைவி கிடையே புரிதல் ஏற்படும். குழந்தைகளுடைய வழியில நல்ல செய்திகள் வரும். ஆனந்தமாக இந்த நாளை நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு ரொம்ப சிறப்பா திருப்திகரமாக நடத்திட்டு வருவீங்க. மனசுல தைரியம் அதிகமாக இருக்குங்க. பய உணர்வுகள் சுத்தமா மறைஞ்சிடும். இப்ப இந்த நாள் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே ரொம்ப சிறப்பான முடிவா, எதிர்காலத்திற்கு உண்டான முடிவா எடுக்க போறீங்க. யார்கிட்டையும் பயம் அப்படிங்கிறது இருக்காது. மரியாதை இருக்குமே தவிர பய உணர்வுகள் இருக்காது. லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் நல்ல லாபத்தை உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அபிவிருத்தி ஏற்படும். வருமானம் கிடைக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கடன்ல இருந்து வெளிவருவீங்க. எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கு ஏற்றபடி நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஹெல்த் வெல்த் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஆரோக்கியத்திற்கு எந்த குறையுமே இல்லைங்க. நல்ல திடகாத்திரமாக இருப்பீங்க. கைக்கு பணம் வரும். வருமானம் கூடும். குழந்தைகளுடைய தேவைகள் ஆசைகள் பூர்த்தியாகுங்க. மனசுல நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்கு வரப்போகுது. தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்கும். சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆதரவுகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஃபேவரபுளாக நடக்குங்க. பாசிட்டிவிட்டி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே உங்களுக்கு கை கொடுப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜெயமே துணை, தைரியமே துணைங்கிற மாதிரி சகல காரிய அனுகூலமாகறதுக்கு, சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதிகமாக சொல்லிக்கிட்டே வாங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு இந்த வருவாய்க்குண்டான பாடல்களை நீங்க பாராயணம் செய்யுங்க. காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகள் அருளிய இந்த முருகர் மந்திரத்தை நீங்க, அவரே உங்களுக்கு வருவாய் கிடைக்கணுமா இந்த மந்திரத்தை சொன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால நல்ல வருமானம் கிடைக்கும்னு அவருடைய வாக்காலே வந்திருக்கு. ஆக இதை செய்யுங்க. நல்லது நடக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. சிம்மராசி அன்பர்களே, பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது தம்பதியர்களுக்கு இடையே நல்ல ஒற்றுமை இருக்குங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆனந்தமா இருப்பீங்க. நல்லதொரு நெருக்கம் உண்டாக்குங்க. ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். வெளி இடங்களுக்கு டிராவல் பண்ணீங்க. இன்னைக்கு எந்தாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச இடம் கோவிலுக்கு போவீங்க, இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் போறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடங்களுக்கு லாங்காக ட்ராவல் பண்ணலாம் நினைப்பீங்க. இந்த சண்டே அப்படிங்கிறதுனால இந்த நாள் முழுக்க உங்களுக்கு விடுமுறை கிடைக்கிறதுனால நேரத்தை குடும்பத்தோடு தான் செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளோட மகிழ்ச்சியாக பேசுவீங்க. அன்பை வெளிப்படுத்துவீங்க. ஆதரவுகள் அதிகரிக்குங்க. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். உடனுக்குடன் யாருக்கும் பதில் கொடுக்காதீங்க.
ஒரு சில அட்வொகேட் கிட்ட பேசும்பொழுது சூழ்நிலைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கணுங்க. அவசர கதியில் பேசிட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. ரொம்ப பொறுமையும் நிதானமும் இருக்கணுங்க. தோற்ற பொலிவுகள் மேம்படும். பார்க்க ரொம்ப அழகாக இருப்பீங்க. தேஜஸ் இருக்கும். நல்ல லட்சணம் இருக்குங்க. நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் இது செய்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சில பரிகாரம் செய்யறதுக்கு சண்டே ரொம்ப ஆப்டான டேங்க. இந்த நாளில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, சிறிது மஞ்சள் தூள், சிறிது பச்சை கற்பூரம், சிறிது கிராம்பு பொடி போட்டு கோவில்களில் நடக்கக்கூடிய அபிஷேக விபூதி வைத்திருந்தால் அந்த ஒரு விபூதியை 2 சிட்டிகை போட்டு நீரில் கலந்து ஸ்நானம் செய்து பாருங்கள். உங்களுடைய கண் திருஷ்டிகள் நீங்குங்க. யாரும் உடைய தொந்தரவு உங்களிடம் வராது. கன்னிராசி அன்பர்கள், நவீன கருவிகள், அதாவது இன்னைக்கு டெக்னாலஜியில் வரக்கூடிய விஷயங்களை பார்க்கணும், வாங்கி அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. பொருளாதார பணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. இது நாள் வரையில 12ஆம் இடத்துல இருந்த சந்திர பகவான் நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு நேற்றைய தினம் வரைக்கும் இருந்தார். இந்த நாள் பார்க்கும் பொழுது ராசியிலிருந்து வெளியே வராருங்க. அவர் உங்களுக்கு லாபாதிபதிங்க. லாபாதிபதி உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் வருமான பாவகத்தில் வர்றதுனால சில விஷயங்கள் ஃபேவராக ஹாப்பியாக இருக்கும். சில விஷயங்களில் கவனமாக இருந்தாலே போதுங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள், ஆட்களை நல்ல விதமாக அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அவங்க கிட்ட அதிகமாக கோபப்படுறதோ தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுறதோ கூடாது. நட்பு மேம்படும் நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸில் உங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்கங்க. குடும்ப ஒற்றுமை மேம்படுங்க. வெளி இடங்களுக்கு போகிறதுக்கான சில பிளான் திட்டங்கள் கைகூடி வரலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும். வருமானத்தை சேர்த்து வைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். சேவிங் பேங்க்கில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்கணும், ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை மீதான எண்ணங்கள் இருக்கும். ஒரு புதிய பொருட்களை வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அம்மன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை தருங்க. சாந்த ஸ்வரூபினியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு, முப்பெரும் தேவியரை வழிபடலாம். மும்மூர்த்திகளை வழிபடுறது, பிரம்மா, விஷ்ணு, சிவாத்மி காயை நமகான்னு வழிபடுங்க. அதே மாதிரி காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி தேவியை இந்த நாள் வழிபடுறது அனுகூலத்தை கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடன் பிறந்தவங்களால் ஆதரவுகள் கிடைக்கும். ஒவ்வொரு வேலைகளையும் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவீங்க. லேட்டு ப்ராசஸே இருக்காதுங்க. ஒரு காரியத்தை முடிச்ச உடனே இன்னொரு காரியத்தை எடுப்பீங்க. அதிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வெற்றிகள் அதிகமாகவே இருக்குங்க. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாருமே பார்த்து ரொம்ப பெருமிதமாக, களிப்பு நிறைந்த நாளாக பெருமிதம் கிடைக்குங்க. அலுவலக வேலைகளில் உற்சாகம் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில்களில் ஆனந்தம் உண்டாக்கும். வருமானம் பெருக்குங்க. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். கையில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த நாள் ஒண்டர்ஃபுல் டே இருக்க போகுது. ஹாப்பி டேவாகவும் அமைய போகுதுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, பி ஹாப்பி, ஆல் த பெஸ்ட். துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது தனிப்பட்ட விஷயங்களை, உங்களுடைய பர்சனலை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அவங்க கிட்ட நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதா இருந்தால் கூட அதிகமாக யார்கிட்டையும் பேசாதீங்க. அது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கொண்டு வந்துடுங்க. எது ரகசியமாக சீக்ரெட்டாக வைக்கிறீங்களோ அது உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். தேவையில்லாமல் மன கஷ்டத்தினால யார்கிட்டையாவது பேசி வம்பு தும்பு, சண்டை சச்சரவுகள் வராதபடி பார்த்துக்கோங்க. 12ஆம் வீட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு டிரான்சிட் ஆவாருங்க. ராசிக்கே வராரு. அதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த நாள் பார்க்கும்பொழுது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் யாருக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணாதீங்க. ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தால் கூட சரி, யாராவது கேட்டாலுமே யார்கிட்ட எதையும் பேசாமல் இருக்கிறது நல்லது. பிறருடைய விஷயங்களை தலையிடாதீங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. யாருக்கும் எந்த விதமான விஷயங்களையும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த 2த்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப கருணை உள்ளங்க. வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். வண்டியெல்லாம் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சின்ன சின்ன மெக்கானிக்கல் ப்ராப்ளம் வரும். நீங்கள் அதை வண்டியில் பயணப்படுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கையில் பணம் இருக்கா, அதே மாதிரி டயரில் காற்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பெட்ரோல் இல்லாமல் வண்டியை தள்ளிட்டு போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் கூட வந்துடுங்க. சில நேரங்களில் பணம் விரயமாகும். ஏதாவது ஒரு பிரேக் ஒயர் கட் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு கிளச் ஒயர் கட் ஆகும். தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பணத்தை செலவு பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்துடும். சில இழுபறியான விஷயங்கள் கூட நடக்குங்க.
அதாவது பண வரவு வர வேண்டிய சூழ்நிலைகளில் இழுபறியாக இருக்கும், லேட்டாக வரும், ஆனால் கிடைக்காம இருக்காது. உங்களுடைய அவசரத்துக்கு தகுந்த மாதிரி பணம் கிடைக்காதுங்க. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸில் தான் இருக்கும். மனநிலையும் ஒரு ஓட்டமாக இருக்காது. சண்டே அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலைகளுமே ஸ்லோ ப்ராசஸில் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. மனோபாவங்கள் கூட அமைதி பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏதோ ஒரு விதமான பரபரப்பு, ஒரு விதமான கலாட்டாலேயே இருக்குங்க. சுபகாரிய சம்பந்தமான பேச்சுக்களில் பொறுமையாக இருக்கணும். யாருக்குமே அவசரப்பட்டு ஒரு கருத்தை சொல்லாதீங்க. வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு உண்டான நாள் இல்லைங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ ராமபிரான வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமகன்ற மந்திரத்தை சொல்லலாம். இல்லை அப்படின்னா தாரக மந்திரம் இருக்குங்க. இந்த நாள் நவமி திதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய எண்ணத்தை இறைவன் பக்கம் திருப்புங்க. பக்தி மார்க்கத்தில் போங்க. பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே விளக்கேற்றிட்டு வாங்க. கோவிலில் விளக்கேற்றினாலே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரம் தீந்துருங்க. குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் குறையும். நீங்கள் உடனடியாக செஞ்சு பாருங்கள். மன கிளேஷங்களாக இருக்குது, மன போராட்டம் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க உடனடியாக காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு 2 தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு வாங்க. விநாயகர் பெருமானுக்கு ஏற்றலாம். உங்களுக்கு பிடிச்ச இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானுக்கு ஏற்றுங்க, பெருமாளுக்கு ஏற்றுங்க. அப்படி செய்யும் பொழுது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே கிடைக்குங்க. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. துலாம் ராசி அன்பர்களை பக்தி அதிகமாக்குங்க. கோவில் வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படிங்கிற இந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்துங்க. ஓம் ஸ்ரீ ராமாய நமஹா அப்படிங்கிறது மூல மந்திரங்க. இந்த நாள் நவமி திதி 11 மணிக்கு மேலே தொடங்குறதுனால நீங்கள் மாலை நேரத்தில் கூட கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு வாங்க. அது அனுகூலத்தை கொடுக்குங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செயல்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ மனசில் பட்டோம் செஞ்சோம் அப்படின்னு இருக்காதீங்க. செஞ்சால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்க. அதுக்கப்புறமா மற்றவங்களோட கலந்து ஆலோசனை செஞ்சு செய்யுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா வேலைகளும் கொஞ்சம் டிலேவாக தான் நடக்குங்க. டைம் கீப்பப் பண்ண முடியாது. இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் நேரங்கள் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். நீங்கள் செய்கிற வியாபாரத்துலேயும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையுமே எதுலேயுமே ஒரு உத்தியோகத்திலையும் சரி ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதிக குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப நிதானம் இருக்கணும். உங்களுடைய அவசரமே உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துருங்க. விவேகமாக இருக்கணும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை இருக்கணும். பேசுகிறதுல பொறுமை இருக்கணும். தேவையற்ற சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிங்க. கோவில்களுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வாங்க. ஸ்டூடெண்ட்ஸுங்களாம் படிக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு புரிதலே இருக்காது. ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த டிசிஷனையுமே இந்த நாள் எடுக்காதீங்க. அமைதியாக இருங்க. எந்த பிரச்சனைகளையும் உடனுக்குடன் முடிவெடுக்காதீங்க. ஆற போடுங்க. நல்லதை உடனடியாக செய்யுங்க. தேவையற்ற பயனற்ற விஷயங்களை தள்ளி போடுங்க. அதுவே உங்களுக்கு அந்த பிரச்சனை தானாக குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டேயாக இருக்கிறதுக்கு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஆல் த பெஸ்ட் துலாம் ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்கள் புதுவிதமான இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் அதிகமாக இருக்குங்க. அப்படி டிராவல் பண்ணி போகிறவங்களுக்கு சில சேஞ்சஸ் இருக்கும். அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரலாம். மன அழுத்தங்கள் குறையும். தேவையில்லாமல் டிப்ரெஷனில் நீங்கள் ட்ராவல் பண்ண மாட்டீங்க. மனசில் ஒரு விதமான சூழ்நிலைகள் சந்தோஷமாக வர்றதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளியூர் போகணும்னு பிளான் பண்ணி இருந்தாலும் அதில் ஒரு சில சேஞ்சஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தேவையில்லாமல் செலவுகள் பண்ணாதீங்க. இந்த நாள் உங்களுடைய பணத்தை பத்திரப்படுத்திக்கிறது நல்லது. பர்ஸு காலியாகிற அளவுக்கு செலவு பண்ணாதீங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளை உணர்ந்து உங்கள் கையில் எவ்வளவோ இருக்கோ பணத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கனமாக இந்த நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நல்லதுங்க. வெளியூர் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகும். நல்ல வளர்ச்சிக்கு இருக்கும். அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றவங்களுடைய விஷயங்கள், அதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, போலீஸ் கேஸோ இல்லைன்னா கோர்ட் இது சம்மந்தமான வழக்கு சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப தெரிஞ்சவங்க, க்ளோஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேஷனாக இருக்கட்டும், யாரும் இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறத அவாய்ட் பண்ணணுங்க. அப்படி நீங்கள் மீறி செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஜாமீன் கையெழுத்துனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருமே தவிர அதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆக முடியாது. ஒரு தடவை நீங்கள் லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த லாக் உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அந்த லாக் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க. வழிபாடு பண்ணுங்க. சண்டே அப்படிங்கிறதுனால சூரிய பகவான் வழிபடுறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய வாக்குஸ்தானத்துல தான் சூரிய பகவான் இருக்கார். அதுல விரையாதிபதியும் சேர்ந்து இருக்கிறார். அதோட உங்களுடைய ராசி அதிபதியும் 2ஆம் ஸ்தானத்துல இருக்கிறார்.
தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பிசினஸ்ல நல்ல நல்ல நாலேஜ் இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு புது புது விஷயங்களை கொண்டு வர முடியும். இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவிற்கு ஒரு பாசிட்டிவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் வெளிநாடுகளில் செட்டில் ஆகணும், கிரீன் கார்டு வாங்கணும், அதாவது அந்த ஊர்ல நீங்க சிட்டிசன் ஆகணும். அமெரிக்கால நீங்க ஒரு குடிமகனாக இருக்கிறதுக்கு அங்க வாங்க வேண்டியது கிரீன் கார்டு. அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாங்க முடியல, ஏதோ ஒரு விதமான இடர்பாடுகள் இருக்கு, சங்கடம் இருக்கு, நிறைய என்கொயரி வருது, டாக்குமெண்ட் சப்மிஷன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, அங்க இருக்கிறவங்க எதுவுமே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கலங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சீக்கிரமாக நீங்க அந்த ஊர் சிட்டிசன் ஆயிடுவீங்க. உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஒரு வேலைகள் இருக்கீங்க, அதை விட இன்னொரு வேலைகள் செஞ்சா எக்ஸ்ட்ரா வருமானம் வரத்துக்கும், அதாவது உபரி பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான முயற்சிகள் அதிகமாக நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்பில் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் கிடைக்குங்க. நன்மைகள் நிறைந்ததாக தான் இருக்குது, எந்த குறைபாடும் இருக்காது, பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். குடும்ப விஷயங்களை பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. மன கவலைகளில் கூட போய் பேசாதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கும். உங்களுடைய ஒய்ஃப் பற்றி பேசுகிறதோ, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி யார்கிட்டையாவது குறைவாக பேசுகிறதோ, அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறது கூட தவறுங்க. குடும்ப விஷயம் குடும்பத்தோடு இருக்கட்டும். கணவன் மனைவி குழந்தைகள் இப்படி 4 பேரோடு இருக்கணுமே தவிர வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட யாரையும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் அண்ணனோ தம்பியோ இருக்கிறாங்க, அக்கா தங்கைங்க இருக்காங்க, அவங்க பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களோட உங்களுடைய குழந்தைகளும் சேர்த்து கம்பேர் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய மன பாதிப்பை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துங்க. அவங்க என்ன படித்தாலும் சரி, என்ன மார்க் வாங்கினாலும் அது உங்களோட இருக்கட்டும். அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. மற்ற பிள்ளைங்களோட அவங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி எந்த விஷயத்தையும் மூவ் பண்ணாதீங்க. அது அவங்களுடைய வளர்ச்சியை ரொம்ப ரொம்ப பாதிக்க கூடியதாக இருக்குங்க. கவனமாக இருங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் பார்க்கும்பொழுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் நடக்கும். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. எப்படியெல்லாம் இந்த டேவை நீங்கள் கொண்டு போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் எப்படி தான் மாறுதுன்னே தெரியாதுங்க. ஏதோ ஒரு விதங்களில் டியூன் ஆகிடும். நீங்கள் ஒரு அமைப்பில் இருப்பீங்க, ஒரு கோணங்களில் சிந்திப்பீங்க, ஆனால் செயல்படுறது வேறு கோணங்கள் இருக்கும். அந்த மாதிரி தாங்க. எதையுமே நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணாதீங்க. நடக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அடாப்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப யோசிக்கணுங்க. முன் யோசனை ரொம்பவே தேவை. ஒரு காரியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா யோசிக்காதீங்க. பின் யோசனை எதற்குமே உதவாது. ஆக செய்யறதுக்கு முன்னாடி மற்றவங்களோட கருத்துக்களை கேட்கறதும், உங்களுடைய வேலை வியாபாரம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல முக்கியஸ்தர்கள், நிபுணர்கள், டெக்னீஷியன்ஸ் கிட்ட கேட்கறது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமானவங்க கிட்ட கேட்டால் ஓரளவுக்கு வழி கிடைக்கும். கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய டேலண்ட்னால எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. விருச்சிக ராசி அன்பர்களே, பி ஹாப்பி, ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது வெளியிடங்கள், அவுட் சர்க்கிளில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப வெல்விஷராக இருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அதிகமாக கிடைக்குங்க. பெரிய பெரிய இடங்களுக்கு போவீங்க, முக்கியஸ்தர்களோட பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு விருந்துக்கு போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். பார்ட்டியில் நிறைய பங்கெடுப்பீங்க. வெளி வட்டாரங்களில் உங்களுக்கான விஷயங்கள் அனுகூலமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களை பற்றி எல்லாருமே கௌரவமாக பேசுவாங்க, பெருமைப்படுத்துவாங்க. வியாபாரம் அனுகூலத்தில் இருக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படுத்திக்கணும். சிந்தனைகள் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி தான் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு யாருமே ஐடியா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. மற்றவங்களுக்கு தான் நீங்கள் போய் ஐடியா கொடுப்பீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் அட்மினாக இருப்பீங்க. மற்றவங்க உங்ககிட்ட பல யோசனைகளை கேட்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு சில குறைகள் ஏற்பட்டால் யார்கிட்டையும் போய் நீங்கள் கேட்க முடியாது. நிறைய சர்ச் பண்ணுவீங்க, கூகுள் சர்ச் நிறைய நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தெரியல அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அவமானமாக நினைப்பீங்க. யாரிடத்திலும் தலகுனியக்கூடாது, தன்மானம் இழக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப பக்காவாக இருப்பீங்க. ஆக உங்களுடைய எண்ணத்தின்படி இந்த நாள் அரசு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஆதாயம் பெனிஃபிட் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டாக வேலை கிடைக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருங்க, கால்ஃபர் வரும். நீங்களும் அந்த வேலையை எடுத்து செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சிவசூரியன், பழமையான சிவன் கோவிலுக்கு போங்க. அங்கே ஸ்ரீ சூரிய பகவானை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க தனியாகவே, நவகிரகத்தில் இல்லாமல். அந்த சிவசூரிய பகவானுக்கு வழிபாடுகள் செய்யுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றுங்க. சிகப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றி செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க. உங்கள் பெயரில் உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், நீங்கள் பிறந்த லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த லக்னத்தை சொல்லி
நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. அதுதான் உயிருங்க. லக்னம்ன்றது தான் உயிர். ராசி அப்படிங்கிறது உடல், சந்திர பகவான். ஆக உங்களுடைய உடலும் உயிரும் நல்ல விதமாக இருக்க, உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட, குடும்பம் க்ஷேம லாபத்தோடு இருக்க உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. விவசாயம் செய்கிறவங்களுக்கு அது தொடர்பான விஷயங்கள்ல நிறைய ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். லாபத்தை நோக்கி பயணிப்பீங்க. அதே மாதிரி ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, ஃபுட் கிராசரிஸ் பண்ணுறவங்க, மளிகை கடை நடத்துகிறவங்க, காய்கறி கடை வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணால் கூட நிறைய அமௌண்ட்டு நீங்கள் ஹியூஜ் அமௌண்ட்டை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஒரு சிறு முதலீடு தான், ஆனால் பெருமளவு லாபம் வரும். விவசாயத்தில் நல்ல கருத்துக்களை கேட்டு செய்கிறது நல்லது. மனதில் பிறக்கக்கூடிய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வரும். மனதில் தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வராதிங்க. நேர்மறையான எண்ணங்கள் வரத்துக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. தினந்தோறும் கல் உப்பு போட்டு குளிங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்குங்க. கண் திருஷ்டிகள் நீங்க, உங்களை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசியிருப்பாங்க, இல்லைன்னா உங்களுடைய வேலையை பற்றி பெருமையாக பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட சங்கடங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கு கல்லுப்பு போட்டு ஸ்நானம் பண்ணீங்க அப்படின்னா கண் திருஷ்டிகள் குறையுங்க. தெய்வ வழிபாட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நேரம் இருக்கிறவங்க குலதெய்வ கோவில் போயிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நவமி திதிங்கிறதுனால ஸ்ரீ ராமபிரானை வழிபடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் எடுத்துக்கோங்க. கோவிலை 3 முறை பிரதட்சணம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச 108 முறை ஓம் ஸ்ரீ ராமாய நமக அப்படின்னு சொல்லுங்க. சொல்லி பாருங்க. சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். வரவேண்டிய நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக வரும். நல்ல தகவல்கள் கைக்கு வருங்க. வெற்றிகள் குவியக்கூடிய அற்புதமான நாள். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, உங்களுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும், வெல்த் நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். குடும்பத்துக்கு உண்டான ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்க. எல்லோருக்குமே வழிகாட்டி நீங்கள், கைடு நீங்கள். உடம்புல எந்த விதமான உபாதைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அனைத்து அம்சங்களும் சிறப்பாக இருக்குது. பிஸ்னஸ் நல்லா நடக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷனலில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. வேலையில் அதிக ஆர்வம், ஈடுபாடெல்லாம் உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தி கொண்டு வரும். அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் பார்க்கும் பொழுது மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, ஹானர் பண்ணுவாங்க. எல்லாருடைய ஆதரவும் உங்கள் பக்கம் இருக்குங்க. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அட்வைஸ் நிறைய கேட்பீங்க. எந்த வேலைகள் செஞ்சாலும் சரி, ஒரு சின்ன வேலைகள் செய்தால் கூட இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவீங்க. அதனால் யார்கிட்ட எந்த அட்வைஸ் கேட்கணும்னு ஒரு முறை இருக்குது. அவங்கக்கிட்ட கேட்டதான் உங்களுக்கு சரியான வழி கிடைக்குங்க. சம்பந்தமே இல்லாத, அந்த துறை பற்றிய நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட எதையும் பேசாதீங்க. யாருக்கு என்னென்ன விஷயம் தெரியும் அவங்கக்கிட்ட மட்டுமே நீங்கள் பேசினா ஒரு வழி கிடைக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மன குழப்பங்கள்லாம் நீங்க போகுது. மன தெளிவுகள் கிடைக்கும். கன்ஃபியூஷனே இருக்காது. நல்ல டிசிஷன் எடுப்பீங்க. டிசிஷன் மேக்கராக இருக்க போகிறீங்க. தொட்ட காரியங்கள் துலங்கம், நன்மைகள் பிறக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மகர ராசி அன்பர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இல்லத்தில் சந்தோஷம் இருக்கும். சுப காரியங்களை முன்னென்னு நடத்துவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகளில் முயற்சிகள் அதிகரிக்குங்க. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க போகுது. ஆடம்பரமான விஷயங்களை விரும்புவீங்க. ஒரு முக்கிய பொருளை வாங்கணும் அப்படின்னு நீண்ட நாளாக எண்ணங்கள் இருக்கும். அந்த பொருளை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிட கூடிய ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி அதற்கான நேரமும் கிடைக்குங்க. ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அதற்குண்டான பிராப்தத்தை நீங்கள் வாங்கியிருக்கணும். பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா, அகமிய கர்மான்னு 3 கர்மா இருக்கு. ஆக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் பெறணும் அப்படின்னு அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான், அமைப்புன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால்தான் உங்களுக்கு அந்த பொருள் வந்து சேருங்க. வியாபார ரீதியாக உதவிகள் நிறைய கிடைக்க போகுது. சப்போர்ட் நிறைய பேர் கொடுப்பாங்க. எல்லோருடைய ஆதரவின் மூலம் சில விஷயங்களை முன்னெடுத்து செய்வீங்க. தெரியாததை கூட யாராவது சொல்லக்கூடிய சின்ன அட்வைஸ் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொது காரியங்களில் ரொம்ப திடகாத்திரம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். சமூக சேவைகளில் ஈடுபாடு இருக்கும். பிறருக்கு அப்படின்னா உடனே ஓடி போய் உதவி பண்ணுவீங்க. யாராவது உங்ககிட்ட உதவின்னு வந்தால் அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குங்க. சமூக விஷயங்களில் அதிக அக்கறை இருக்கும், ஈடுபாடு இருக்கும். உங்ககிட்ட ஒரு பொறுப்புகளை கொடுத்துட்டு அதை ரொம்ப அழகாக முடிச்சு காட்டுவீங்க. உங்களால் மட்டும்தான் முடியுன்ற எண்ணங்கள் உங்களிடம் வெளிப்படலாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கைகூடி வரப்போகுது. பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகளுக்காக சில முதலீடுகளை செய்ய நினைப்பீங்க. கைக்கு பணம் வரும்பொழுது சேமிக்கணுங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டில் எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா போஸ்டலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. எஃப்டி போடுவீங்க. இல்லைனாக்கா எஸ்ஐபி போன்ற வங்கி சம்பந்தமான விஷயங்களும் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணுவீங்க. மியூச்சுவல் ஃபண்டு போன்ற விஷயங்கள்ல
எல்லாத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பணம் முதலீடு செஞ்சால் உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், எத்தனை ஆண்டுகள் கழித்து கிடைக்கும், வட்டி சதவிகிதத்தை எல்லாத்தையுமே கணக்கிட்டு தாங்க முக்கிய ஒரு முடிவுகள் எடுக்கணும். அவசரப்பட்டு மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக எதையுமே செய்யாதீங்க. சமூக விஷயங்களில் தனிப்பட்ட வகையில் ஒரு ஈடுபாடு, இதனால் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவங்கள்லாம் உண்டாக்குங்க. வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய 10 விரல் தாங்க உங்களுக்கு மூலதனம். அதுவே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன வரவை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நாள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது படிப்பில் உத்வேகம், நல்ல ஒரு அறிவு திறன் இருக்கும், திறமையாக இருப்பீங்க. எல்லோரோட காம்படிஷன்லேயும் பங்கெடுப்பீங்க. எல்லா விதமான விளையாட்டு போட்டிகள்லையும் பங்கெடுத்து வெற்றி பெறக்கூடிய நல் வாய்ப்புகள் இருக்குங்க. சமூகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி பேரை நிலைநாட்டுறதுக்கு அதிக முயற்சிகள் நடக்கும். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் வரத்துக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல ரெவென்யூ கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் இறக்கம், நல்ல நன்மைகள் பிறக்கும். உடல் நலம் நல்ல விதமாக இருக்குங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணத்தில் தெளிவு இருக்கும், மனதில் நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும். தெய்வ கடாட்சம் இருக்கும், பெருமாள் வழிபாடு அனுகூலத்தை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயர்வான நிலைக்கு வருவீங்க. ஹையர் ஆஃபீஸருடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு மனதில் குஷியையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்குங்க. நல்லதொரு வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. மகர ராசி அன்பர்களே, பி ஹாப்பி, ஆல் த பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன வகையில் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு டிராவல் பண்ணுறதுனால சின்ன சின்ன வகையில் சில மாற்றங்கள் இருக்கும். ஒரு புதுசாக சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக தான் செய்யணுங்க. மனசில் பட்டதை அப்படியே செய்யாதீங்க. ஒரு சில விஷயங்கள் மாற்றமாகவே இருக்கும். எண்ணிய காரியங்கள், நினச்ச விஷயங்கள் நடக்கலையேங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். பணம் கொடுக்க வாங்கக்கூடிய விஷயங்களில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு, சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆன்மீக சம்பந்தமான தொடர்புகள் ஏற்படும். கோவிலுக்கு போகிறது, அங்கே தீபங்கள் விளக்கேற்றுறது, கோவில் அலங்கார பணிகளில் பங்கெடுக்கிறது, கும்பாபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, கோவில்களில் அதிக நேரம் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப நேரம் கோவில்லையே இருந்து ஒரு சில வேலைகளை கவனிச்சிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய 6ஆம் லெவல் ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு அனுகூலத்தை தருங்க. நீண்ட காலம் நீங்கள் செய்ய நினைத்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். முயற்சி திருவினையாக்கம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். எல்லோருடைய சப்போர்ட் கை கொடுக்கும். நல்ல ஞானம், அறிவு திறன் மேம்படும். பணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். இரவு நேரங்களில் அதிக நேரம் கண் விழிக்காதீங்க. கண் சம்பந்தமான சங்கடங்கள் வரும். அதிக மொபைல் ஃபோன் அது தொடர்பான விஷயங்களை பார்க்கறதுனாலையும் நிறைய ரீல்ஸ் பார்க்கறதுனாலையும் கண் உங்களுக்கு சில நேரம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, தூங்க சரியில்லை என்றால் உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருக்கணும். வெளியிடங்களில் போய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. நல்ல தண்ணி குடிங்க. மனதை திடமாக வச்சுக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுசரித்து தாங்க போகணும். வீண் பேச்சோ விவாதங்கள் வைக்காதீங்க. உடம்புல சுறுசுறுப்பில்லாதபடி லேசியாக இருப்பீங்க. ஒரு ஆக்டிவேட் பண்ண முடியாது. எந்த காரியத்தை எடுத்தாலும் மாணவர்களுக்கு இது பொருந்தும். படிப்பை ஒதுக்கிக்கிட்டே இருப்பீங்க. படிக்கணும்னு உட்காருவீங்க, உங்களால் இன்ட்ரெஸ்டாக படிக்க முடியாது. நாளைக்கு படிச்சுக்கலான்னு புக்கை மூடி வச்சுட்டு விளையாட போயிடுவீங்க. இல்லைன்னா அதிக நேரம் டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, கேம் விளையாடுறது, இப்படி உங்களுடைய மைண்டு டைவெர்ட் ஆகிடுங்க. அது இல்லாமல் தியானம், யோகாசனம் பண்ணுங்க. மனதை ஒருமுகப்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பை தரும். பணம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக்கலாம். செய்யக்கூடிய வேலை வியாபாரங்களில் வருமானத்தை கொண்டு வரத்துக்கு அதிகப்படியான முயற்சிகள் நடக்குங்க. தெய்வ அனுகூலம் ஏற்படுறதுக்கு ஸ்ரீ ராமபிரானுடைய வழிபாடு பண்ணுறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமகன்னு வழிபடுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் பார்க்கும்பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க.
யாருக்கு எந்த வகையில் செலவு எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. திடீர் செலவுகள் கூட வரும். கையில் எப்பொழுதுமே பணத்தை பத்திரப்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமை நிதானம் தேவை. இந்த நாள் தெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா ஓரளவிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் a nice and wonderful day. Be happy. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் கவனமாக இருங்க. வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சிகள் நடக்கும். இருந்தாலும் பலன் இழுபறியாகவே இருக்கலாம். வெளியூர் சம்பந்தமான பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சோஷியல் சொசைட்டி ஒர்க்கில் இருக்கிறவங்க, சமூகம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க விட்டு கொடுத்து தான் போகணும். அனுசரித்து நடக்கிறது நல்லது. சிறு சிறு வியாபாரங்கள் ஈடுபடுறவங்க லாபங்கள் குறைவாகத்தான் இருக்கும். பெரிய அளவு முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற நாள் அல்ல. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இறை வழிபாடு செய்யறது, அதிகம் தண்ணீர் குடிக்கிறது நல்லது. மனக்குழப்பமாக இருக்குங்க. உடன் பிறந்தவங்களுடைய வழியில சிறு சிறு விவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெருக்கமானவங்களுடைய புரிதல்கள் மேம்படுங்க. போட்டிகள் அதிகமாக இருக்கலாம். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆராய்ச்சி துறைகள் இருக்கிறவங்களுக்கு புரிதல் என்பது காணப்படாது. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டியது நல்லது. புது விஷயங்களை எடுக்க வேண்டாம். முயற்சிகள் மட்டும் செய்யுங்கள். பழைய காரியங்களை தொடர்ந்து செய்யலாமே தவிர புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. பேசக்கூடிய விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற வீண் விரயங்கள் வரலாம். தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பதற்கு மௌனம், அமைதி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் நேரம் தவறிக்கிட்டே போகுங்க. படிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த படிப்புக்குண்டான படி அமைப்பு காணப்படாது. பொருளாதார நிலைகளில் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. நண்பர்களிடம் சில சங்கடங்கள் ஏற்படலாம். மனதளவில் யாரையும் துன்பப்படுத்தாதீர்கள். எந்த விஷயங்களை பற்றியும் அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது. ரகசியம் காப்பது விசேஷமானது. உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே அக்கறை தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். வெளியிட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பொறுமையாக இருக்கணும். சில முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் மேம்படலாம். இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட ஸ்ரீராம பிரானுடைய மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. வாழ்த்துக்கள். ஹாவ் a nice and wonderful day. Be happy. மீனராசி அன்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.